பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க. அதான் ஏசப்பா விரும்புறாங்க. இன்னைக்கு நான் ஆவியில உணர்ந்த ஒரு வார்த்தை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சங்கீதம் 34:10 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைப்படாது. ஒருவேளை பண தேவைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிக பண தேவைகள் இருக்கலாம். அந்த பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து தருவார். உங்க வீட்டில் அப்பமும் திராட்சரசும் குறைவில்லாமல் காத்துக்கொள்ள உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா, ஏசப்பா தேடுறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு யார் யார் ஆண்டவர் தேடுறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைப்படாது. ஆமென். எல்லா விதமான தேவைகளும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சந்தித்து தருவார். அதற்கு சந்தேகமே இல்லை. அதனால இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்கப்பா. என் வாழ்க்கையில எதுவுமே குறைபடக்கூடாது என்று சொல்லி அறிக்கிடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதங்கள் நடக்கும். ஆமென்.